ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சொன்னபடியே லைவ் வந்துட்டேன் பாத்தீங்களா? அண்ட் நான் தான் உங்க ஆலியா மனசா அப்படின்னு இப்ப நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் வேற கேரக்டர்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யாரு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த லைவ் எதுக்காக அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த லைவ் எதுக்காகனா, என்னோட ஃபேன்ஸ் வந்து இத்தனை வருஷமா சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு செம்ம ஸ்பெஷலான விஷயம் வந்து என் லைஃப்ல நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு இப்போ எப்படி ஃபேமிலியில வந்து ஒரு மெம்பருக்கு வந்து ஒரு பர்த்டேனாலோ இல்லை அவங்களுக்கு மேரேஜ்னாலோ எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க கூட வந்து நிறைய விஷயம் ட்ராவல். அதே மாதிரி தான் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களோட சப்போர்ட் இன்னைக்குமே எனக்கு தேவைப்படுது. இன்னைக்கு வந்து ஜீ தமிழ்ல வந்து 9:30க்கு என்ன லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட புது சீரியல் தான் லான்ச் ஆக போகுது. பாரிஜாதம் ப்ரோமோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொன்னாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்க. அது அப்படிதான், அந்த கண்டினியூஸாக பேசினா உங்கள் லைஃப்காக ஓடிலாம் வந்தேன். நான் லைட்டாக மூச்சு வாங்க. பாரிஜாதம் சீரியல் வந்து லான்ச் ஆக போகுதுங்க இன்னைக்கு 9:30க்கு. அதுவும் செப்டம்பர் 8 ஆன்வர்ட்ஸ் வரப்போது, மண்டே டு சாட்டர்டே. மறக்காம பாருங்க. என்னோட பேர் அதுல பாரிஜாதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அங்கதான் ட்விஸ்ட். என் பேர் வந்து அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சீரியலே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒர்க் பண்றதுக்கே. அதை பத்திலாம் நம்ம நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் என்ன கெட்டப்ல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசைக்கான கெட்டப்ல தான் இருக்கேன். ஆக்சுவலி இசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு உங்கள ஒருத்தியா நீங்க வந்து என்னை பார்க்கலாம். உங்க ஒருத்தருக்குள்ளயும் இந்த மாதிரியான ஒரு பொண்ணு இருப்பா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இது. ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுபத்ரா அம்மா. இவங்க தான் ஆக்சுவலி நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஆடியன்ஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தெரியுதா நான் யாருன்னு? உங்கள் தேவா வான்மதி சுவாதி. ஸோ ஹீரோயினாக நடிப்பது நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட லவ், உங்களோட அன்பு கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டிவியில் செடி சீரியல் மூலமாக நான் வந்துட்டு இருக்கேன். அதுவும் ஜீ தமிழுக்காக. அண்ட் அதோட டைட்டில் என்ன தெரியுமா? பாரிஜாதம். பாரிஜாதம் இன்னைக்குலேருந்து ஜீ தமிழில் எவ்ரிடே மண்டே டு சாட்டர்டே 9:30 PM வருது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அண்ட் பெரிய கூட்டாளமே இருக்குது. இது மாதிரி ஒரு ஃபேவரட் கேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, ஆக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நான் என்னோட கேரக்டர் நேம் வந்து சுபத்ரா தேவி. ஸோ நான் வந்து ஜாதகம், டைம் இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு அம்மா கேரக்டர். பட் இந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இவங்க வந்து இசை கேரக்டர்லையும் சூப்பரான கேரக்டர். ஆலியா மானசா மட்டும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். வெரி ஸ்வீட் அண்ட் நைஸ். ஆக்சுவலி நீங்க எல்லாரும் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோமோல எல்லாரும் கேட்டாங்க, ஜாதகம் டைம் பார்த்து தான் எல்லாம் பண்றோங்க, அப்படி அப்படி ஒரு சீரியல் ஒரு ட்விஸ்டெல்லாம் இருக்குது இந்த சீரியல் அப்படின்னு. அந்த கேரக்டரே வந்து இவங்க தான் அந்த வழி நடத்தி கொண்டு போறாங்க சீரியல். அண்ட் இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து பாரிஜாதம் செட்ல தான். இங்க எல்லாருமே இருக்காங்க, ஹீரோவும் இருக்காங்க. காமிக்கணுமா? அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. சரியா? சரி, அப்படியே ஒரு ரவுண்டு போலாமா? எல்லாரும் அப்படியே ஹாய் 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 சார் ஹாய். உள்ள 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 போ. இங்கே ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஆக்சுவலி இது என்னோட அந்த மினியேச்சர் செட்டப். இங்கதான் இன்னும் செட்டப் பண்ணல, இதுதான் பாதி தான் செட்டப் ஆயிருக்கு. இது ஃபுல் செட்டப் பண்ணும்போது ஒரு வாட்டி இன்ஸ்டால போட்டோ போடுற பாருங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த ரோல் படி பாத்தீங்கன்னா காது கேட்காத ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ராவா ஐ ஹாவ் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ். அதுல வந்து நான் மினியேச்சர்லாம் வந்து கிரியேட் பண்ணுவேன், மேக் பண்ணுவேன், நிறைய ஸ்கல்ப்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த டேலண்ட்ல இருக்கு. அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எங்களோட ஜீ தமிழோட அட்மின் இருக்காங்கல்ல, அவங்க காலையில இருந்து எனக்கு கால் பண்ணி தயவு செய்து லைவ் போகும்போது இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், நான் பண்ணுவேன், ஆனா ஏசி இருக்கிற இடத்துல தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால கொஞ்சம் போடாமா. இப்போ இந்த சர்ப்ரைசிங்காக ஒருத்தரை மீட் பண்ணுறோம். ஹாய் சார்.
பாரிஜாதம் 9:30 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சஸ்பென்ஸ் ஓகேங்களா. சரி வாங்க நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஏசி அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அட்லீஸ்ட் ஓப்பன் நேரம் வாங்கிட்டாது ஆன்சர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க. ஹீரோ எப்பவே காமிச்சிடாதீங்க. சரி காமிச்சிடலாமா? போனா போட்டு காமிச்சிடலாம். ஐயோ காரணே என்ன பண்ணுறது. சரி ஓகே இப்போதைக்கு வேணா நான் அப்புறம் காமிக்க. இப்போதைக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம் சரியா? அட்மின் கொஞ்சம் கிளியரா கொஸ்டின்ஸ் காமிக்கிறீங்களா? ஓகே. ஹவு எக்ஸைட்டட் வேர் யூ வென் யூ ஹியர்ட் யூ ஆர் கோயிங் டு டூ அ ஜீ தமிழ் ப்ராஜெக்ட் இன் ஜீ தமிழ்? ஓகே. எவ்வளோ எக்ஸைட்டட்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வரும்போது செம்ம ஹாப்பி நான். பிகாஸ் நான் அந்த சேனலில் வந்து நியூவாக பண்ண போகிறேன். ஸோ ஒரு நியூ வெஞ்சர் எல்லாமே நியூவான அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால நான் ஜீ தமிழ்லேருந்து கால் வராதான்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி வந்தோம்னா செம்ம ஹாப்பியாக இருந்தது. செகண்ட் கொஸ்டின், ஐயோ எனக்கு வேற கண் பார்வை கொஞ்சம். ஹவ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாரிஜாதம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? நான் லைட்டா கஜினி மாதிரி மெமரி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தம்பி. அட்மின் பத்தி லைட்டா எடுத்து கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அதான் ஞாபகம் இருந்துச்சு. என்னன்னா வந்து கோயில்ல தான் மங்களகரமா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கோயில்ல ஆரம்பிச்சோம். அப்போ வந்து அந்த கோயில்ல வந்து எல்லாரும் வந்து ஒரு பக்தியா வந்து காடுக்கு வந்து எல்லாம் பண்ணி அதுதான் ஷார்ட் எடுத்தாங்களா. அந்த ஷார்ட் எடுத்துட்டு கேமரால ஒரு மெமரிக்காக போட்டோலாம் எடுத்துக்குவாங்கல்ல. அந்த போட்டோவை அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ரிலீஸ் பண்ணிட்டு அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூஜை நடந்துச்சு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஜீ தமிழ் பேஜே அட்மினே ஷாக் ஆகி கிடந்தாரு. என்னது நாங்க ரிலீஸ் பண்ண முடியல, நீங்க உடனே ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஷாக்கு கொடுத்துதான் உள்ள வந்திருக்கேன். தேர்ட் கொஸ்டின், எத்தனை டேக்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல நீங்க எடுத்தீங்க? சொல்லலாம் மான கேடுங்க. நான் ஒரு 30 டேக்காக தான் எடுத்திருப்பேன். அவ்வளோ டேக்ஸ் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல. பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்தது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு நான் எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா எப்படியாவது சந்திருந்து எகிரி குடிச்சு ஓடிடலாம் அப்படிதான் இருந்தது. அவ்வளோ பயம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே வந்து பழகிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படம்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக டேக் இல்லாமல் நடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹவ் இஸ் ரியல் லைஃப் ஆலியா வெர்சஸ் ரியல் லைஃப் இசை? ஆலியா உங்களுக்கு சொல்லவே வேணாங்க, அவர் ரொம்ப நாட்டி அவ்வளோ பேசிக்கலாம். ஆனால் இசை வந்து அந்த அந்த எனக்கு டைரக்டர் கதை சொல்லும் போதே டைரக்டர் சார் சொல்லும் போதே ரியல் லைஃப் ஆலியா எப்படி வந்து ஜாலி அதுதான் மக்களுக்கு பிடிக்காத விரும்புவாங்க. அதே மாதிரியே வந்து இசையும் வந்து நல்ல ஜாலியான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கதையில வந்து நான் டெஃப் அப்படிதான் உண்மைதான். ஆனா அதை வந்து நான் இன்ஃபீரியரா நான் பார்க்கல ரொம்ப. அதனால வந்து நிறைய விஷயம் வந்து என்னால பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குல்ல, அது ஒரு குறையவே நான் வந்து பெருசா மைண்ட் பண்ணிக்காம கடந்து போய்கிட்டே இருக்கேன். ஸோ ஆலியாவை விட இன்னும் டபுள் டமக்க பம்பர் ஆஃபர் தான் வந்து இசைன்னு சொல்லலாம். நீங்க ஜாதகமே நம்புறீங்களா? ஆக்சுவலி லைட்டாக நம்புறேன். அது வந்து சில பேர் ஒருத்தவங்களோட ஐடியாலஜி நம்பலாம் நம்பாட்டி இருக்கலாம். பட் நான் வந்து லைட்டாக ரொம்ப டைம் பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து ஜாதகம்லாம் பார்ப்பேன். லைட்டாக பார்ப்பேன். கொஞ்சம் டர் இருக்கு இல்லையா? How will you be if Alia becomes real time Isai for life? ஹாப்பியா இருப்பேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிகாஸ் இசை இஸ் சச் அ லவ்லி கேர்ள் அண்ட் ஷீ இஸ் வெரி பப்ளி லவா பேசுகிற பொண்ணு தான். அண்ட் ஆலியா விட டபுள் டமாக்கா ஸ்பீடு பவர்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக லைஃப்பில் இசை மாதிரி இருக்கிறேன்னா ஹாப்பி. ஐம் ஹாப்பி ஒன்லி. We heard that the hero is very good singer. Let Alia sing for. இது அட்மினோட என்னை வச்சு செய்கிற கொஸ்டின். இது சிங்கெல்லாம் வந்து எனக்கு முடியாது. ஹீரோ சிங்கர்னால இப்போ நானும் பாருங்க என் பேர்ல வேற இசை இருக்கு. பாடாட்டி என்ன பாட்டு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, எதுனா பாடலாம். என்ன பாட்டு பாடுறது? ஏதோ பாட்டு சொல்லுங்க. ஒரு பாட்டு சொல்லிருக்காங்க எனக்கு தெரியாது, ஆனால் நான் பாடுவேன். ஓகே கிட்ட வாங்க, ஏன்னா ஆல்ரெடி நல்லா இருக்குது. கண்ணே கலைமானே கண்ணில் மயிலென கண்டே நுனை தானே. வேண்டாப்பா, இதுக்கு மேல வேண்டாம். எனக்கு லிரிக்ஸ் தெரியாது, அவங்களாலும் கேட்க முடியாது.
did you learn sign language for the script? Actually என்னோட கதைப்படி பாத்தீங்கன்னா நான் டெஃப் தான், டம்ப் கிடையாது, வாய் பேச முடியும். அதனால எனக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாமே நார்மலா இந்த சீரியல்ல இருக்காங்க, காது கேட்க முடியும், வாய் பேச முடியும்ன்றதுனால நான் வந்து சைன் லாங்குவேஜ் இல்லாம லிப் ரீடிங் இதை தான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த சீரியல்ல. பட் ஸ்டில் சைன் லாங்குவேஜ் நான் கத்து வச்சிருக்கேன். பிகாஸ் இந்த சீரியல்ல சில கேரக்டர்ஸ் வந்து உள்ள வருவாங்க போவாங்க, அந்த குழந்தைங்களோ இல்ல அந்த கேரக்டர் டெஃபாவும் டம்மாவும் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பழகிறதுக்காக நான் வந்து சைன் லாங்குவேஜ் கொஞ்சம் ரொம்ப லிட்டில் பிட் கத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அட்மின் போதுமா? ஆக்சுவலி ஷூட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஷூட் நடுவுல வந்து அட்மின் வந்து இந்த லைவ் போயாச்சு, நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க போயே ஆகணும்னு சொல்லிட்டதுனால நானும் உங்களுக்காக கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஷூட்டிங் நடுவில் டைரக்டர் கேமராமேனுக்கு தெரியாம எஸ்ஐ வந்திருக்கேன். இப்போ நான் போகணுன்னா தம்ம அடி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ நான் சீக்கிரம் போறேன். உங்களுக்கு ஒரே ஒரு பேச்சு நான் சொன்ன காப்பாத்திடுறேன், ஹீரோ காட்டுறேன்னு சொன்னால அதை நான் காப்பாத்திடுறேன். தம்பி நான் போறேன் ஷாட்டுக்கு, இந்த கேமரா அப்படியே கொண்டு போய் நீ ஹீரோ காமிச்சு முடிச்சிருக்கியா? ஓகேயா? ஐயோ அங்க இருக்காரா, அங்க இருக்காரா ரக்ஷித், ரக்ஷித் எல்லாரும் ஒரு ஹாய். அந்த கை தூக்குனாலங்க அவன் தாங்க அந்த பையன். காமிச்சிட்டேனா? சொன்ன வார்த்தை காப்பாத்திட்டேன். பை பை. முக்கியமா மறக்காம இன்னைக்கே ஜீ தமிழ் ஆன் பண்ணி இப்பவே ஒரு கொஞ்ச நேரம் இப்பவே போட்டு உட்கார்ந்துருங்க. 9:30 ஷார்ப்பா பாரிஜாதம் வரும், பாத்துருங்க. டெய்லியும் பாருங்க. எப்பவும் போல லவ் சப்போர்ட். ஓகே ப்ளீஸ்.